ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கண்ணம்மா பாரதியை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் கல்யாண நாளைக்கு அவர் எனக்காக புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் பிடிச்சு வாங்கி கொடுக்கல, அத்தையோட கட்டாயத்தினால தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ ஹேமா அவங்களோட எரேசரை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, நீ தானே என்னோட எரேசரை எடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்காக உன்னோட எரேசரை எடுக்க போகிறேன், என்கிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை நம்பாமல் இப்போது லக்ஷ்மியோட பேக்கை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க ஹேமா. அந்த பேக்கில் எரேசர் இல்லை. நீ என்னைய திருடின்னு நினச்சிட்டேல, நான் எதுக்காக உன்னோட எரேசர் எடுக்க போகிறேன், இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. சௌந்தர்யா, வேணு, அகில் 3 பேர்ட்டையும் லக்ஷ்மி சொல்கிறாங்க, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா கேட்குறாங்க, என்னாச்சு லக்ஷ்மி, முகம் வாடி போய் இருக்கு, அழுத மாதிரி இருக்கேன், உன்னை யாராவது தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேமாவோட எரேசரை நான் தான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா என்னோட பேக்கை செக் பண்ணுறா, என்னை திருடின்னு நினச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னோட அம்மா என்கிட்டக்க சொல்லியிருக்காங்க, யாரோட பொருளுக்கும் நீ ஆசைப்படவே கூடாது, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீ செய்யாத தப்பை என்றைக்குமே ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அஞ்சலி இப்போ அவங்க வராங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அகில் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. நான் தான் ஹேமாவோட பேக்லேருந்து எரேசரை எடுத்தேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சௌந்தர்யா இப்போது ஹேமாவை லக்ஷ்மி கிட்டக்கா மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஹேமாவும் லக்ஷ்மி கிட்டக்கா மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்ததாக பாரதியை காமிக்கிறாங்க. பாரதி இப்போது ஃபோன் பேசிகிட்ருக்கிறாரு. அந்த வழியாக ஒரு சாமியார் வராரு. அவர் வந்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாரதி உடனே யோசிக்காமல் 500 ரூபா நோட்டை எடுத்து கொடுக்குறாரு. இந்த காலத்தில் 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறாங்க, நீங்கள் 500 ரூபா கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கேட்குறாரு. பாரதி சொல்கிறாரு, நீங்கள் வயசில் மூத்தவர், சாப்பிட காசு கொடுங்கன்னு என்கிட்ட வாய் விட்டு கேட்டுட்டீங்க, என்கிட்ட இருந்துச்சு அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அப்போது அந்த சாமியார் பாரதியை பார்த்து சொல்கிறாரு, நீ உன்னோட வாழ்க்கையில் யாரை கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறியோ அவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரை நல்லவங்கன்னு நினைக்கிறியோ அவங்க தான் கெட்டவங்க, கொஞ்சம் நிதானமாக இருக்க பழகிக்கோங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நான் டாக்டர் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாரதி கேட்குறாரு. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கேருந்து போயிடுறாரு. பாரதி இப்போ அவர் சொன்னதையே யோசித்து பார்த்துட்ருக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.